விழாவை முன்னிட்டு களை கட்டிய உச்சி பிள்ளையார் கோவில். கணேசனுக்காக கொண்டு செல்லப்பட்ட 150 கிலோ மெகா கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டையில இருக்கிற உச்சி பிள்ளையாருக்கு மெகா சைஸ்ல கொழுக்கட்டை படையல் செய்யறதுக்காக தொட்டில் கட்டி கொழுக்கட்டைய மலை உச்சிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி விழா அப்படின்னாவே திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில் தான் கண்டிப்பா எல்லாருக்குமே ஞாபகம் வரும். விநாயகருக்கு கிட்டத்தட்ட 150 கிலோ மெகா கொழுக்கட்டை படையலை செஞ்சு வழிபாடு நடத்தப்பட்டிருக்கு. திரளான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. 190 டன் எடை கொண்ட முந்து விநாயகர் சிலைக்கு 2 டன் மலர்களால சந்தன காப்பு, ராஜ அலங்காரமும் செய்யப்பட்டிருக்கு. மேலும் 16 வகையான வாசனை திரவியங்களால விநாயகருக்கு அபிஷேக ஆராதனையும் செய்யப்பட்டிருக்கு. திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில்ல ஏராளமான பேர் வழிபட்டு போயிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளா திரண்டிருக்கும் போது நடுவுல மெகா சைஸ்ல கொழுக்கட்டை வந்து இறங்கினது பார்த்தவங்க எல்லாரையுமே மேசிருக்க வச்சிருக்கு. இதுக்கப்புறமா 150 கிலோ கொழுக்கட்டை படையல் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்பட்டிருக்கு. தேசத்தின் மின்சார தேவைக்கு பாமாயில் தொழிற்சாலைகள் கை கொடுக்க முடியும். வெளியாகியிருக்கும் ஆய்வு குறித்த புதிய தகவல். பாமாயில் தொழிற்சாலைகளில் 4 டன் அளவிற்கு உலர் பனை போன்ற கழிவுப் பொருட்கள் வெளியாகின்றதா? அதில் 3.5 டன் கழிவு நீர் உருவாகிறதா? அதில் மின்சார தேவைக்கு பயன்படும் மீத்தேன் அதிக அளவு இருப்பதாக ஆய்வு தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமாயில் தொழிற்சாலைகளில் வரும் பாம் பயோமாஸ் சுமார் 5000 மெகாவாட் மின் உற்பத்தி திறனை கொண்டுள்ளது என்றும், பாமாயில் கழிவு நீரிலிருந்து உருவாக்கப்படும் உயிர் வாயு 540 மெகாவாட் மின் ஆற்றல் திறன் கொண்டது என்றும், இது குறித்த ஆய்வுகள் நடந்து வருவதாகவும், வருகிற 2050ஆம் ஆண்டுக்குள் 70% புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் 0 கார்பன் உமிழ்வு என்ற இலக்கை எட்ட பாமாயில் உற்பத்தி ஆற்றல் உதவும் என்றும், ஆனாலும் அதற்கு தொழில்நுட்ப சவால்கள் இருப்பதாகவும், அதனால் ஏற்படும் மாசுபாட்டை கையாள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்கிட வேண்டும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தகவலை வெளியிட்டுள்ளனர். இந்த திட்டத்தை ஊக்கப்படுத்தி அரசு நிதி உதவி வழங்கி வரி சலுகைகளையும் அறிவிக்க வேண்டும். பாமாயில் தொழிற்சாலைகளில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி மின்சாரத்தை தயார் செய்ய முடியும் என்றும், உலகிலேயே பாமாயில் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் தேசமான மலேசியாவில் அண்மையில் தேசிய உயிர் பொருள் செயல் திட்டம் 2030 பனை உயிரிகளின் நிலையான மேலாண்மை மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு உகந்ததாக உள்ளது.